வணக்கம்ப்பா. இன்றைக்கி பாருங்கள், மாங்காய் ஊறுகாய். ஒரே ஒரு மாங்காய், அதை நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி மாங்காய் ஊறுகாய் போட்டாச்சு. ரொம்ப ஈஸி தான். எண்ணெயை ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டு மாங்காயை போட்டு உப்பை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கின பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் போடுங்க. சூப்பராக இருக்கும். ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நல்லா ஒரே மாங்காய் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. தேங்காயை அரைச்சி ஊற்றல, எப்படி கொலகொலப்பாக இருக்குது பார்த்தீங்களா? வெறும் கடுகு வெந்தயம் சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு இந்த கிழங்கை அவிச்சு உரித்து போட்டுட்டு புளி ஊற்றி நமக்கு புளிக்குழம்பு தூள் போட்டாலும் சரி, சாம்பார் தூள் போட்டாலும் சரி, ஏதோ ஒன்றை போட்டு வச்சிட்டிங்கன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு 2 நாள் 3 நாளைக்கு கூட சாப்பிட்லாம் அந்த குழம்ப. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீக்கிங்காய் பொரியல். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த கடைசி அந்த சட்டியில் இருக்கிறத வச்சு அவருங்க ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அப்படியே சாப்பாடை போட்டு சுட சுட பிணைஞ்சாச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ஃப்ரைட் ரைஸ். இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.